Hi all, Assalamu alaikum. This is Mubina from Mubi's Recipes. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக உள்ளவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். கப்பு முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். 1/2 கேரட் நான் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஆனியன் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன். புதினா மல்லி. இது கூட 1 கப்பு கடலை மாவு, 1 கப்பு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு முட்டை உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஜீரகத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி மிளகாய்த்தூள் உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு கையால் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தண்ணி தொளித்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளிங்க. அப்போ தான் ரொம்ப லிக்விடாக ஆகக்கூடாது. தேவைப்படுறப்போ தண்ணி தொளித்து இந்த கன்சிஸ்டன்சியில் நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதுக்கு நான் ஆயில் ஹீட் பண்ணிட்டேன். ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உள்ளே இதை மாதிரி போட வேண்டியது தான். நம்ம ஆனியன் பக்கோடாலாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஷேப்லேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக, உங்களுக்கு இன்னும் சின்னதாக வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி எடுங்க. இந்த மாதிரி எண்ணெய் ஃபுல்லாக பபிள்ஸ்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது நம்ம எடுத்துடலாம் வெளியே ரொம்ப க்ரன்ச்சியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் இந்த சிம்பிளான ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் முபீஸ் ரெசிப்பியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் டைம் நான் போடுற வீடியோ எதையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.